வணக்கம் நண்பர்களே. என் கூட வேலை பார்த்த ஆண்டியை ஒரு பகல் முழுவதும் என் கூட படுக்க வைத்த உண்மையான அனுபவம். நான் வசந்த். நான் திருப்பூரில் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கும் அக்கவுண்ட் மேடம்க்கும் பழக்கம் ஏற்பட்டது. அவ பேர் கல்பனா. அவ நல்லா சிகப்பா அழகா இருப்பா. அவ எப்பவும் சுடிதார் டிரஸ் தான் போட்டுட்டு வருவா. அவளுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவளுக்கு வயசு எப்படியும் 35 இருக்கும். அவ என்கிட்ட நல்லா பேசி பழகினா. எனக்கோ அவள் மீது ஆசை ரொம்ப இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலையில் ஆபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த ஆண்டியை பார்த்துக்கிட்டே இருக்க, அவளோ, கல்பனா சமன் என்னடா வேலையை பார்க்கமா என்னையே பார்த்துட்டு இருக்கன்னு கேட்க, நான் சமன் ஆண்டி நீங்க அழகா கும்னு இருக்கீங்கன்னு சொல்ல, கல்பனா சமன் டேய் லூசு எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க சரியா? நீ வேணா உன் வயசு பொண்ணுங்க கிட்ட சொல்லு அவ மடங்கிடுவான்னு சொல்ல, நான் சமன் ஆண்டி உண்மையாத்தான் சொல்லுறேன். நீங்க சுடிதார்ல இவ்ளோ அழகா இருக்கீங்க. ஆனா நீங்க புடவை கட்டிட்டு வந்தா செம்ம அழகா இருப்பீங்கன்னு சொல்ல, கல்பனா சமன் டேய் லூசு அதை கல்யாணம் ஆகாத பெண்ணுகிட்ட சொன்னா அவ உண்மையில ஆசைப்படுவா சரியா? நீயோ கல்யாணம் ஆகி 2 குழந்தைக்கு அம்மாவா இருக்கிற. என்கிட்ட சொல்லு விட்டுட்டு இருக்கன்னு சொல்ல, நான் சமன் நீங்க நம்புனா நம்புங்க இல்லைனா வேண்டாம் சரியா? நீங்க புடவை கட்டிட்டு வந்தா ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு சொல்ல, கல்பனா சமன் சரிடா லூசு நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா. அதுக்கு அப்புறம் அந்த ஆண்டி கூட தினமும் நல்லா பேசி பழகினேன். அவளோ சில தடவை என்மேல கை போட்டு பேசுவா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவில் அவ எனக்கு போன் பண்ணி, கல்பனா சமன் ஏய் லூசு என்னடா பண்ணுறேன்னு கேட்க, நான் சமன் நீங்க புடவை கட்டினா எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன டிரஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்க, கல்பனா சமன் லூசு எப்போதும் அதே நினைப்பாதான் இருப்பியா? நான் சுடிதார் தான் போட்டிருக்கேன். நீ என்ன டிரஸ் போட்டிருக்கன்னு கேட்க, நான் சமன் துணியே இல்லாம இருக்கேன்னு சொல்ல, கல்பனா சமன் லூசு நீ தனியா இருக்க அதனால துணி போடாம இருப்பன்னு சொல்ல, நான் சமன் மவம் நீங்க மட்டும் உங்க புருஷன் கூட இருக்கும்போது துணி இல்லாமதான இருப்பீங்கன்னு கேட்க, கல்பனா சமன் லூசு என்ன பேசுறேன்னு கேட்க, நான் சமன் உண்மையைத்தான் ஆண்டி கேக்குறேன். நீங்க இன்னைக்கு உங்க புருஷன் கூட சேர்ந்து இருந்தா துணியில்லாமதானே இருப்பீங்கன்னு கேட்க, கல்பனா சமன் ஏய் லூசு அப்படிலாம் எதுவும் இப்ப இல்லைன்னு சொல்ல, நான் சமன் என்ன ஆண்டி இப்படி சொல்லுறீங்கன்னு கேட்க, கல்பனா சமன் ஏய் லூசு என் பசங்களுக்கு கொஞ்சம் விபரம் தெரிஞ்சதும் என்கிட்டே வரதே நிறுத்திட்டார்னு சொல்ல, நான் சமன் அப்ப உங்க புருஷன் உங்க கூட படுத்து சந்தோஷமா இருந்து ரொம்ப வருஷம் ஆகியிருக்கும் போலன்னு கேட்க, கல்பனா சமன் 6 வருஷமா என்கிட்ட வரதை நிறுத்திட்டார். இப்ப அவர் ஹால்ல படுத்து தூங்குவார். நான் என் பசங்க கூட படுத்து தூங்குறேன்னு சொல்ல, நான் சமன் அப்படினா 6 வருஷமா உங்களுக்கும் அந்த ஆசையா இல்லையான்னு கேட்க, கல்பனா சமன் லூசு என்னடா பேச்சை மாத்தி மாத்தி பேசுறேன்னு கேட்க, நான் சமன் சும்மா சொல்லுங்க ஆண்டி. உங்களுக்கு இப்பவும் அந்த ஆசை இருக்கான்னு கேட்க, கல்பனா சமன் ஏய் லூசு குழந்தை பெத்துட்டா பெண்களுக்கு ஆசை இருக்காதா? எல்லா பெண்களுக்கும் ஆசை இருக்கும்தான்னு சொல்ல, நான் சமன் சரி ஆண்டி அந்த ஆசை உங்களுக்கும் இப்பவும் இருக்கான்னு கேட்க, கல்பனா சமன் லூசு ஆசையெல்லாம் இருக்கும் ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் சமன் சரிங்க ஆண்டி உங்க ஆசையை நிறைவேற்ற எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்க, கல்பனா சமன் உன்கூட ஜாலியா பேசுனா நீ படுக்க வாரியான்னு கேக்குறேன்னு சொல்ல, நான் சமன் உண்மையா சொல்லுறேன் ஆண்டி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்ல, கல்பனா சமன் எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை சரியா? அப்படி இருந்தா உன்கூட படுக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வைத்தா. அதுக்கு அப்புறம் நான் தினமும் அவகிட்ட இரட்டை அர்த்தத்துல ஜாலியா பேசிட்டு இருந்தேன். அவளும் என்கிட்ட மடியாம சமாளிச்சிட்டு இருந்தா. ஆனா நானோ அவகிட்ட ரொம்ப நெருங்கி பழகினேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலையில் ஆபீஸ்ல இருக்கும்போது அவகிட்ட நெருங்கி உட்கார அவளோ, கல்பனா சமன் என்னடா லூசு என்னை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்க, நான் சமன் ஆண்டி நீங்க செம்ம அழகா இருக்கீங்கன்னு சொல்லி அவளுக்கு முத்தம் கொடுக்க, அவளோ என்னை தள்ளி விட்டு
கல்பனா சமன் டேய் லூசு, நான் 2 குழந்தைக்கு அம்மாடா, இது தப்பு. யாருக்காவது தெரிஞ்சா என் வாழ்க்கையே வீணா போயிடும்னு சொல்ல. நான் சமன் ஆண்டி இந்த பிரச்சனை வராம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் மீண்டும் அவள் கையை பிடிக்க, என் கையை தட்டிவிட்டு டேய் நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு போக, அவளோ ஆபீஸ் வராம அப்படியே வீட்டுக்கு போக, நானோ தப்பா நினைச்சிட்டாங்கன்னு என் ரூம்க்கு போய் குளிக்க ஆரம்பிக்க, அவளோ எனக்கு போன் பண்ண. கல்பனா சமன் லூசு என்ன பண்ணுறன்னு கேட்க, நான் சமன் துணி இல்லாம குளிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, கல்பனா சமன் நானும் குளிக்கத்தான் போறேன்னு சொல்ல, நான் சமன் வீடியோ கால் பண்ணவா ஆண்டின்னு கேட்க, கல்பனா சமன் ஏன் எதுக்குன்னு கேட்க, நான் சமன் நீங்க குளிக்கிறதை பார்க்கதான்னு சொல்ல, அவளோ முடியாது முடியாதுன்னு சொல்ல, நானோ ப்ளீஸ் ஆண்டின்னு கெஞ்ச அவளோ. கல்பனா சமன் சரி லூசு வீடியோ கால் பண்ணுன்னு சொல்ல, நானும் வீடியோ கால் பண்ண அவளும் அட்டன் பண்ண, நான் சமன் என்ன ஆண்டி குளிக்க போறேன்னு சொல்லிட்டு துணியோட நிக்கிறீங்க, என்ன மாதிரி துணி இல்லாம இருப்பீங்கன்னு நினைச்சேன்னு சொல்ல, கல்பனா சமன் லூசு நீதான் துணி இல்லாம இருக்க, அப்படியே போனை கீழே இறக்கி காட்ட சொல்ல, சரி நீங்க காட்டுங்கன்னு சொல்ல, அவ முடியாது முடியாதுன்னு சொல்ல, நானோ ப்ளீஸ் ஆண்டின்னு கெஞ்ச, கல்பனா சமன் போடா லூசு அதெல்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்லி வீடியோ காலை கட் பண்ணினா. அதுக்கு அப்புறம் அவளும் நானும் ஆபீஸ் மட்டும் இரவில் தினமும் வீடியோ கால் பண்ணி இரட்டை அர்த்தத்துல ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஒரு நாள் இரவில் நான் அவகிட்ட, நான் சமன் ஆண்டி ஒரு நாள் நீங்க என் கூட படுக்குறீங்களான்னு கேட்க, கல்பனா சமன் டேய் லூசு நான் கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்த பொம்பளடா, யாருக்காவது தெரிஞ்சா அசிங்கமாக்கிடும், என் வாழ்க்கையே வீணா போயிடும் சரியா, நீ என்கிட்ட ஜாலியா பேசு நானும் உன்கிட்ட ஜாலியா பேசுறேன்னு சொல்ல, நான் சமன் ப்ளீஸ் ஆண்டி ஒரே ஒரு நாள் மட்டும், உங்களுக்கு பிடிக்கலைனா நான் சத்தியமா தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்ல, கல்பனா சமன் இது தப்பு சரியா, இருந்தாலும் யோசிச்சுட்டு சொல்லுறேன் லூசுன்னு சொல்லிட்டு போனை வைத்தாள். அதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல அடிக்கடி அவளை இடிக்கிறதும் தொடரமா இருக்க, ஒரு நாள் அவ ஆபீஸ்க்கு புடவை கட்டிட்டு வர, நானோ அவளை பார்த்துக்கிட்டே இருக்க, கல்பனா சமன் என்னடா லூசு என்னையே பார்த்துட்டு இருக்கன்னு கேட்க, நான் சமன் சும்மா சொல்லக்கூடாது ஆண்டி, நீங்க புடவையில செம்ம பிகரா அழகா இருக்கீங்கன்னு சொல்ல, கல்பனா சமன் போடா லூசுன்னு என்னை அடிச்சிட்டு போய் வேலையை பாருடான்னு சொல்ல, நான் சமன் சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு நான் அவளிடம் போக, அவளோ என் கையை தட்டிவிட்டு, கல்பனா சமன் இப்ப சும்மா இருக்க போறியா இல்லையான்னு கேட்க, நானோ சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்தேன். அன்று மாலையில் வேலை முடிந்து கிளம்பும்போது அவ என்கிட்டே பேசினா, கல்பனா சமன் டேய் லூசு நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு நான் உனக்கு போன் பண்ணும்போது என் வீட்டுக்கு வான்னு சொல்ல, நான் சமன் எதுக்கு ஆண்டின்னு கேட்க, கல்பனா சமன் உனக்கு நான் வேணும்னா வா இல்லைனா வேலைக்கு போன்னு சொல்ல, நான் சமன் உண்மையாத்தான் சொல்லுறீங்களா ஆண்டின்னு கேட்க, கல்பனா சமன் டேய் லூசு என் புருஷன் வேலை விஷயமா நாளைக்கு வெளி ஊர் போயிட்டு மறுநாள் காலையில வந்துடுவார் சரியா, நான் நாளைக்கு ஆபீஸ் லீவு போட போறேன், உனக்கு விருப்பம் இருந்தா வான்னு சொல்லிட்டு போக, நானோ சந்தோஷமா அன்று ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு நாளைக்கு தேவையானதையும் வாங்கிட்டு ரூம்க்கு போனேன். மறுநாள் காலையில் 9:30 மணிக்கு எனக்கு அவ போன் பண்ணி, கல்பனா சமன் இங்க லூசு இருக்கன்னு கேட்க, நான் சமன் ரூம்ல தான் ஆண்டி இருக்கேன், உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, கல்பனா சமன் சரிடா லூசு வீட்டுக்கு வாடா, நான் வாசல்ல வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனை வைக்க, நானோ சிறிது நேரத்துல அவ வீட்டுக்கிட்ட போக, அவளோ என்னை பார்த்து கை காட்ட, நானோ அவ வீட்டுக்கு போக அவளோ கதவை லாக் பண்ணிட்டு வந்து, கல்பனா சமன் என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்கன்னு கேட்க, நான் சமன் நீங்க சேலை கட்டிட்டு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல, கல்பனா சமன் டேய் இது எனக்கு தப்புன்னு தெரியுதுன்னு சொல்ல, நான் சமன் ஒரு தடவை செய்வோம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் ஒதுங்கிடுறேன்னு சொல்ல, கல்பனா சமன் சரிடா லூசுன்னு சொல்லி என்னை கட்டிப்பிடிக்க, அவளோ டேய் லூசு வா பெட்ரூம் போகலாம்னு சொல்ல, நானும் அக்கூட போனேன். பெட்ரூம்குள்ள போனவுடனே டேய் நான் உனக்கு வேணுமான்னு கேட்க,
நான் சமன் கண்டிப்பா வேணும் செல்லம்னு சொல்லிட்டு அவளுக்கு திகட்ட சந்தோஷத்தை கொடுத்தேன்.